அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு நீதி கேட்டு பாஜக மகளிர் அணி சார்பில் மதுரையில் நாளை பேரணி தொடங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் அது குறித்து குஷ்பு செய்தியாளர்கள் சென்று வருகிறார். நேரலையில் விட்டுட்டு பக்கத்து வீட்டுல பிரச்சனை இருக்கா நான் எப்படி பார்க்க முடியும்? என் வீட்டுல இருக்கிற பிரச்சனையை என்னால தீர்க்க வைக்க முடியுமா முடியாதா? என் வீட்டுல நடந்த ஒரு பிரச்சனைக்காக என்னால குரல் கொடுக்க முடியுமா முடியாதா? என் வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ இன்னைக்கு திமுக பாத்தீங்கன்னா என் வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது. ஆனா அதுக்கு நான் கண்ணு மூடிட்டு ஒண்ணுமே இல்ல, எல்லாமே சரியா இருக்கு, மேல இருந்து மழைப்பு பூசி பக்கத்து வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கு முதல்ல அதை பத்தி பேசு. கண்ணாடி வீட்டுல இருந்து உட்காந்துட்டு இன்னொன்று வீட்டுல கல் வீச கூடாதுதான் நான் சொல்றேன். அதை நீங்க கேளுங்க, ஏன் அனுமதி மறுத்துறாங்க? இப்போ எல்லாத்துக்கும் நீங்க உங்க ஆளுங்கட்சியில இருக்கிற போது நீங்க உங்களுக்கு கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு நீங்க எல்லா பர்மிஷன் கொடுக்குறீங்கல்ல. அப்போ மத்தவங்க ஒரு போராடணும்னு சொல்லும் போது, ஒரு பேரணி நடத்தணும்னு சொல்லும் போது ஏன் நீங்க பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு ஏன் சௌமியாவை நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? ஏன்னா உங்களுக்கு சாதகமா இல்ல. இன்னொன்னு தவறு நடந்திருக்கு. தவறு நடக்கும் போது உங்களால அதை தட்டி கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது. ஆனா மத்த பெண்களுக்கு தைரியம் இருக்கும் போது அதுவும் நீங்க தடுக்கிறீங்க. நான் இதே கேட்பேன், இவங்க சொன்ன மாதிரி கனிமொழி எங்க? ஒவ்வொரு விஷயத்துல கனிமொழி முன்னாடி பேசுறாங்கல்ல, எங்க இருக்காங்க? ஏன் யாருமே அவங்களுக்கு மகளிர் அணி இங்க இருக்குல்ல, திமுக மகளிர் அணி ஒண்ணு இருக்குல்ல, எங்க இருக்காங்க? நாங்க மகளிர் அணி சார்பாக இங்க உட்கார்ந்து பிரஸ் மீட் கொடுக்கறோம், பேசுறோம். நாளைக்கு எங்களை கைது பண்ணாலும் பரவாயில்ல, நாங்க பேரணிக்கு போவோம். சௌமியா என்ன அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் பேரணிக்கு போவேன், போராட்டத்துக்கு போவேன். அரெஸ்ட் ஆனாங்க. நான் சொல்றேன், ஏன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் இந்த மாதிரி பேரணி நடத்தும் போது, போராட்டம் நடக்கும் போது தமிழிசை சௌந்தரராஜன் அரெஸ்ட் பண்ணாங்க 2 முறை. நாங்க அதுக்கு பயப்படல. ஆனா உங்க சார்பாக எந்த பெண் தெருக்கு வந்தா? உங்க சார்பாக யார் குரல் கொடுத்தா? யாராவது திமுக இருந்து இது வரைக்கும் ஒரு பெண் மந்திரி இருக்கட்டும், இல்ல ஒரு எம்பி இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏ இருக்கட்டும், யாராவது குரல் கொடுத்தாங்களா? ஏன் எல்லாரும் மௌனமா இருக்கீங்க நான் கேக்குறேன். ஏங்க, சீமான் அவர்கள் பத்தி நான் பேச விரும்பலைங்க. சீமான் அவர்கள் நம்ம மாநில முதலமைச்சர் பார்த்து கேள்வி கேட்டாக்க அது நியாயமா இருக்கும். சரிங்களா? ஒரு குற்றம் சாட்டணுங்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். சோ சீமான் அவர்களுக்கு நான் பதில் கொடுக்க விரும்புறேன். சென்னை ஹைகோர்ட்ல அதை ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஐபிசி செக்ஷன் பிஎன்எஸ்ல மாத்தப்படும்போது அந்த டெக்னிக்கல் எரரால தான் எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை எப்படிங்க டெக்னிக்கல் எரர்ல ரிலீஸ் ஆகும்? ஹைகோர்ட்ல ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஹைகோர்ட்டோட ஆர்டர் அதுதானா? ஹைகோர்ட் அப்ரூவ்ட் ஆஃப் தட். Has High Court accepted that there's a technical error? நம்ம அது ஒன்று பார்க்கணும்ல. நீங்க யார் வேணாலும் நீங்க மனு தாக்கல் பண்ணலாம், சொல்லலாம் இது டெக்னிக்கல் எரர். பட் ஐ எம் சேயிங் அதுக்கு தானே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்களுக்கு சட்டம் இருக்கு. நீங்க அதுதானே பார்க்கணும். இப்ப இந்த 2 பேர் தரப்புலயும் தானே நடவடிக்கை எடுக்க மாநில காவல்துறை, அதே போல யார் நீங்க நடவடிக்கை எடுங்க. அதனால தான் நாங்க நீங்க நடவடிக்கை எடுக்காதீங்கன்னு நாங்க யாருமே சொல்லல. நீங்க ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பா இருக்கணும், ஒரு பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னா என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கணும், அது தாராளமா எடுங்க. நான் சொல்றது ஒண்ணு, ஒரு எங்கேயாவது நம்ம வீட்டுல ஒரு டேப்ல எங்கேயாவது ஒரு லீக்கேஜ் இருந்தா அதுதான் முதல்ல சீல் பண்ணுவோம். மொத்தமா மேல இருந்து ஃபுல்லா விழும்போது அப்புறம் பாத்துக்கலாங்கிறது கிடையாது. சோ எங்க லீக்கேஜ் இருக்கும் முதல்ல அதை சீல் பண்ணுங்களேன். ஏன் ஒவ்வொரு முறையும் ஒரு பெண் தான் பலியாக்கணுமா இந்த மாதிரி விஷயத்துக்கு? மாநில மகளிர் ஆணையம்னு நம்ம இந்த செய்தி இருக்கு. அவங்க இதை பத்தி இதுக்கும் அந்த மாதிரி கமிட்டியோ எதுவும் பண்ண மாதிரி தெரியல. அவங்களோட நடவடிக்கை ஒண்ணுமே பண்ணலையே. ஸ்டேட் உமன் கமிஷன் இருக்கு, எங்க இருக்காங்க? அவங்க போனாங்களா? கவர்னர் பார்த்தாங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா? நாங்க இதுக்கு அகேன்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்க போறோம்னு சொன்னாங்களா? ஒண்ணுமே பண்ணல. எங்க இருக்காங்க ஸ்டேட் உமன் கமிஷன்? எங்க இருக்காங்க? ஏன் அங்க NCWல இருந்து மம்தா குமாரி வந்தாங்க, பாம்பேல இருந்து பிரவீன் தீக்ஷித் வந்தாரு. அவங்க 2 பேரும் போகும்போது ஏன் ஸ்டேட் கமிஷன் இருந்து யாருமே போகல? கூட பதில் கொடுத்தாங்களா? எங்கேயாவது பேசினாங்களா? கமிட்டி பேசினாங்களான்னு சொல்றேன். எங்கேயுமே பேசல. அப்ப ஸ்டேட் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும்னா NCW தைரியமா நாங்க சூமோட்டோ எடுக்கிறோம், இம்மீடியட்டா ஒரு டீம் கொடுக்கறோம்னா ஏன் ஸ்டேட் கமிஷன் இருந்து யாருமே போகல? ஏன்னா யூ கண்ட்ரோல் பை த ஸ்டேட், யூ கண்ட்ரோல் பை த கவர்மெண்ட். அவங்க சொல்றதா நம்ம அந்த சட்டம் என்னன்னா, இவங்க என்ன சொல்றாங்க, ஆளுங்கட்சி என்ன சொல்லுது அதுதான் நாங்க பண்ணுவோம்னா சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, அதுதான கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். யார் அந்த சார்? சார் சொல்லிதான் விட்டோம். யார் அந்த சார்?
எங்க போலீஸ் அப்படி பதில் சொல்லலாமா? நான் கேட்குற கேள்வி ஒண்ணுதான், அவங்க வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை வந்தா அவங்க இந்த பதில் கொடுப்பாங்களா? அப்போ மட்டும் நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும்ல. இல்லைங்க, மனிதர்கள் சொல்லும் போது நமக்கு ஆனா உணர்வுபூர்வமா இருக்கிறதுனால தான் நம்ம இங்க உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கோங்க. எல்லாரும் நாங்க மிஷின் கிடையாதுல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது சிம்பிளான விஷயம், நீங்க என்ன சட்டம் இருந்தாலும் சட்டத்துக்கு நேராக எதிராக தான் நடந்திருக்கு இந்த விஷயம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சரிங்களா? ஆனா கேட்குற கேள்வி, அவங்க சட்டத்துக்கு பேப்பர்ல எப்படி இருந்தது, வாட்ஸ்அப்ல எப்படி இருந்தது, குரூப்ல எப்படி இருந்தது, அதுக்காக தான் இது பண்ணோம். உங்க வீட்டில் நடந்தா இது பதில் வருமானா? என்னோட கேள்வி அதுதான், வராதுல்ல. அப்போ அந்த குழந்தை உங்க வீட்டு குழந்தைன்னு பாத்துக்கங்கன்னு நான் சொல்றேன். மேடம், தேசிய மகளிர் ஆணைய பொறுப்புல இருந்து நீங்க விலகியதுக்கு பிறகு ரொம்ப பெருசா நிகழ்ச்சிகளை பார்க்க முடியல. கட்சி நிகழ்ச்சிக்கு ஒரு அழைக்கல அப்படின்றலாம் போயிட்டு இன்னைக்கு எங்க இருக்கேன், இன்னைக்கு எங்க இருக்கேன் நான்? எங்கேயுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்னைக்கு நடந்த விஷயம் ரொம்ப தவறானது. ஆர்டிகல் 21 கான்ஸ்டிடியூஷன் படி என் அனுமதி இல்லாம என் வாய்ஸ் ரெக்கார்டு பண்றது மிகப்பெரிய குற்றமாகும், சரிங்களா? அதுதான் அன்னைக்கு நடந்தது. அதெல்லாம் விட்டாச்சு, அதெல்லாம் தாண்டி போயாச்சு. தவறு நடந்தது, அவங்களும் மன்னிப்பு கேட்டுட்டாங்க, அது விட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன புது வருஷத்துல புதுசா என்ன பண்ணணும், இன்னும் நல்ல வகையில இன்னும் என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ண முடியும் அதுதான் பார்த்துட்டு போகணும்னா தவிர கடந்த விஷயம் அப்படி கடந்து போகட்டும். நோ பாயிண்ட். துணைவேந்தர்களை நியமிப்பது ஆளுநரோட பொறுப்பா இருக்கு. ஆனா இப்ப அங்க அண்ணா யூனிவர்சிட்டியில கூட வைஸ் சான்சலர் தான் இல்லன்றாங்க. ஆனா இப்ப நீங்க ஆளுநர்கிட்டே போய் மனு கொடுக்க போறீங்க, அதுல இந்த விஷயத்தை அவங்க மையப்படுத்துவீங்களா? அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. என்னங்க, அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக திமுக மகளிர் அணியை சேர்ந்த குஷ்பு தற்போது செய்தியாளர்கள் சந்தித்தார். நேரலையில் பார்த்தோம்.